Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா அயன் கடாயை எப்படி சீசனிங் பண்றது, அதாவது இரும்பு வடச்சட்டியை எப்படி பழக்கிறது அப்படிங்கறத பத்தின வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா ப்ளீஸ் கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐகான் நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இப்போ இரும்பு வடச்சட்டி வந்து ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நிறைய அதில் அழுக்கு டஸ்ட் இது எல்லாமே இருக்கும். அதுவும் இல்லாமல் கடையில் வந்துட்டு அந்த இரும்பு வடச்சட்டி வந்து துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கடைக்காரங்களும் வந்து கொஞ்சம் அதில் எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி வச்சுருப்பாங்க. அதனால ஃபுல்லுமே டஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா சுடுதண்ணி காய வச்சு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சுடுதண்ணி ஊற்றி ஸ்க்ரப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது ரொம்ப சொரசொரப்பான ஸ்க்ரப்பர் இல்லாமல் நல்லா நைஸான ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் வந்து அதை கழுவுனிங்கனாலே அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வந்துட்டுருக்கு அப்படின்னு. இந்த ப்ராசஸே வந்து ரொம்ப வித்தியாசமான ப்ராசஸ்ஸு. நான் வந்து அரிசி கழுவுன தண்ணியோ இல்லை கஞ்சி தண்ணியோ வச்சு நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிற ப்ராசஸே நான் வந்து ஃபுல்லாக சொல்ல போகிறதில்ல. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடு. அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹாட் வாட்டர் வந்து ஊற்றி கழுவும் போது அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்துடும். பொதுவாகவே வந்து இரும்பு வடச்சட்டி வந்து நீங்கள் பழக்கும் போது அதிகமான சோப்போ அதிகமான இந்த ஜெல்லு விம் ஜெல்லு அந்த மாதிரி இருக்கிற எதுவுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்கிற மாய்ச்சர் வந்து உங்களுக்கு வந்து போயிடும். அதாவது இரும்பு வடச்சட்டியோட தன்மையே வந்து மாறிடுங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதிகமாக சோப்பெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஹாட் வாட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கழுவுனீங்கனாலே அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு டஸ்ட்டு அது எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்துடும். இப்போ நீங்கள் நான் கழுவும் போதே நீங்கள் பார்க்குறீங்க அந்த வடச்சட்டியிலேருந்து எவ்வளோ அழுக்கு வந்தது பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள் அந்த வடச்சட்டியே நல்லா ஃபுல்லாக வந்து பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஆனால் அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு இருக்குது. இப்போ அந்த எண்ணெய் பிசுக்கு எப்படி எடுக்கிறது, இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டான மெத்தடு. இது வந்து என்னென்னா நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற இட்லி மாவு தான். இந்த மெத்தடு வந்து இது வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் என்னோட இரும்பு தோசைக்கல்ல பழக்கினேன். ரொம்ப நாளாக வாங்கி வச்சு எப்படி பழக்கிறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வைப்பேன், மறந்துடுவேன். அப்புறம் நான் வந்து குக்கரில் வந்து சாதம் வைக்கிறனால வடித்த கஞ்சியும் இருக்காது. எப்பயாவது தான் வடிப்பேன். ஆனால் வந்து அதில் ஊற்றி வைக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்டு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நான் எப்படி பண்ணலாம், ஒரு வித்தியாசமாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் நான் வந்து இந்த மெத்தட் ட்ரை பண்ணேன். இது வரைக்கும் யாருமே இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடு ப்ளஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவும் உங்களுக்கு டைம் சேவிங் மெத்தடு இது. அதாவது எல்லாமே இன்ஸ்டன்ட் வந்துருச்சு இல்லைங்களா. அது மாதிரி சில பேர்லாம் 15 நாள்லாம் வந்து இரும்பு கல்ல பழக்குவாங்க. இதெல்லாம் அப்படி அவசியமே இல்லை இந்த மெத்தடுக்கு. இதை வந்து நீங்கள் ஒரே நாள்லேயே பழக்கி ஒரே நாள்லேயே நீங்கள் சமைக்கவே ஆரம்பிச்சிடலாம். இந்த அரிசி மாவு வந்து பொதுவாகவே உங்களுக்கு தெரியும். அரிசி மாவு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா அழுக்குகளையுமே வந்து ஃபுல்லாக எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம அரிசி மாவு வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ நிறைய இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து அரிசி மாவு வந்து ஃபேஷியல் ஸ்க்ரப்பு ஃபேஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அழுக்கு வந்து ஃபுல்லாக எடுத்துரும் அப்படிங்கிறக்காக தான் நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அது மாதிரி தான் இந்த இரும்பு வடச்சட்டியில் இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தமாகவே வந்து பளிச்சுன்னு போயிடும். பாருங்க முதல்ல வந்து அந்த சுடுதண்ணி போட்டு கழுவுனப்பவே வந்து ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ அரிசி கழுவுன அரிசி மாவு இந்த இட்லி மாவு போட்டு கழுவுனோடனே ரொம்ப பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இப்போவே வந்து இதை வந்து நீங்கள் அப்படியே கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து இன்னொரு தடவையும் ஒரு தடவை வாஷ் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக தடவி கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு மறுபடியும் வந்து நான் அரிசி மாவு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி தடவிக்க போகிறேன். இப்போவே ஃபுல்லாக எண்ணெய் பிசுக்கெல்லாம் போய் ஒரு நல்ல நான்ஸ்டிக் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். பொதுவாக இரும்பு வடச்சட்டியில் வந்து சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அயன் கண்டென்ட் வந்து நிறைய கிடைக்கும். அதுவும் இல்லாமல் விலை வந்து ரொம்ப மலிவானது. இது வந்து எங்கள் வீட்டில் வந்து வண்டிக்காரங்க வந்தாங்க, அவங்கக்கிட்ட தான் நான் வாங்கினேன். 2 வடச்சட்டியும் ஒரு இரும்பு தோசைக்கல்லும் வாங்கினேன். இரும்பு தோசைக்கல் வந்து 250 ரூபா. பட் இந்த வடச்சட்டி வந்து ரொம்ப சீப்பு. இது வந்து வெறும் 120 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். சின்ன வடச்சட்டி வந்து 60 ரூபாய்க்கு வாங்கினேன். அந்த வடச்சட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹென்னா அந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்காக நான் வந்து அந்த வடச்சட்டி வந்து வாங்கியிருக்கேன். அது வந்து இன்னும் நான் வந்து அதை சீசனிங் பண்ணல. சரி ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய வடச்சட்டி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். கழுவிட்டு ஒரு வரத்துணி போட்டு நல்லா சுத்தமாக தொடச்சிக்குங்க. தொடச்சதுக்கு அப்புறமா நீங்கள் விளக்கெண்ணெய் ஊற்றி அதை ஃபுல்லாக வந்து ஒரு
ஸ்ப்ரெட் பண்ணி தடவிக்கிறீங்க. நீங்கள் வந்து விளக்கெண்ணெய் தான் தடவணும். ஏன்னா வந்து விளக்கெண்ணெய் தான் வந்து கொஞ்சம் டென்சிட்டி வந்து ஜாஸ்தி, அது வந்து ஒழுகிடாது ஃபுல்லாக. அதனால வந்து விளக்கெண்ணெய் தான் வந்து நீங்கள் கண்டிப்பாக தடவணும். அதே மாதிரி நீங்கள் இது ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறமாவும் நீங்கள் வந்து எண்ணெய் தடவி வச்சுட்டு திரும்ப யூஸ் பண்ணும்போது சுடுதண்ணி ஊற்றி கழுவிட்டு நீங்கள் திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக விளக்கெண்ணெய் தடவியாச்சு. அதுக்கப்புறமா நல்லா வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சாப் பண்ணி கொஞ்சமாக அதே எண்ணெய், அந்த விளக்கெண்ணையே போதும், அதில் தடவி இருக்கிற எண்ணெயே வந்து உங்களுக்கு வந்து போதும். ஆனால் வந்து கொஞ்சம் அடியில் வந்து பத்துற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடி எண்ணெய் ஊற்றி நீங்கள் நல்லாவே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி அந்த ஃப்ரை பண்ண ஆனியனை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. பொதுவாக வந்து இரும்பு வடச்சட்டியில் வந்து புளிப்பு தன்மையான பொருட்களை வந்து சமைக்கக்கூடாது. ஏன்னா புளிப்பு தன்மையான பொருட்கள் வந்து சமைக்கும் போது அதோட மாய்ஸ்சர் வந்து போயிடும். அதே மாதிரி அதிகமாக சோப்பு இந்த மாதிரிலாம் வச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து மண் வடச்சட்டி அப்புறம் நான்ஸ்டிக்கு மண் வடச்சட்டி யூஸ் பண்ணலாம். பட் யூஸ் பண்ணுற விதம் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உடஞ்சிரும். பட் இது வந்து உங்களுக்கு காலத்துக்கும் வந்து உங்களுக்கு கூடவே இருக்கும். அப்புறம் நீங்கள் இதை நல்லா பழக்கி நீங்கள் நல்லா சமைக்கவே ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து இது ஒரு நான்ஸ்டிக் மாதிரியே ஃபுல்லாக ஆயிரும், ஒட்டாமல் வரும். ப்ளஸ் இன்னொன்று வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஹீமோக்ளோபின் அளவு வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ வந்து உங்களுக்கு நல்லா இந்த வெங்காயத்தை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறீங்க. வேணும்னா நீங்கள் வந்து ஆக்சுவலி இந்த அரிசி மாவு போட்டு கழுவுற ப்ராசஸ்லேயே டோட்டலாக எல்லா அழுக்குமே வந்துடும். இன்னும் உங்களுக்கு மனசு திருப்தி ஆகலை அப்படின்னா ஒரு 2 தடவை நீங்கள் வெங்காயத்தை வணக்கி கீழே போட்டு அதுக்கப்புறத்துலேருந்து நீங்கள் வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து பாருங்கள் எப்படி வணங்கி நல்லா அதில் இருக்கிற மொத்த அழுக்குமே வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக நீங்கள் உங்கள் இரும்பு வடச்சட்டியை பழக்கிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.